சன் தொலைக்காட்சியில் 3 முடிச்ச சீரியலில் சூர்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் நியாஸ் கான் அவர்கள். சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மோட்டிவேட்டர்னால் யார் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, அஃப்கோர்ஸ் என்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ என்னுடைய ஒய்ஃப் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவங்க வந்து எனக்கு நான் ஒன்றும் இல்லாத போதே வந்து என்னை ஃபஸ்ட்டு நம்பினவங்க அவங்க தான், என்னை மோட்டிவேட் பண்ணவங்க அவங்க தான், நான் இப்போ இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ என்ன வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் நான் தெரியணும், ஒரு ஆக்டராக ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. ஜீரோ சேவிங், ஜீரோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஜீரோவா அப்படி தான் இருந்தேன் நான். பட் ஆனால் என் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வெல் செட்டில்டு, நல்ல வெல் எஜுகேட்டட். அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர், கர்நாடிக் வந்து கற்றுக்கிட்டு பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, எம்பிஏ பண்ணிவிட்டு இப்போ ப்ரொஃபஸராகவும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய லைஃப்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வெல் இதுவாக இருக்கும். அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஆனால் நான் அப்படியே ஆப்போசிட். நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நான் ஒரு நடிக்கணும் அப்படின்றத ஒரு இதை தவிர வேறு எதுவுமே என்கிட்ட வந்து இல்லை. பட் ஆனால் என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி, எனக்கு வந்து அவங்கள 2008 வந்து தெரியும், ஒரு ஃப்ரெண்டாக, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக. ஸோ என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ரெண்டாக. ஸோ நான் வந்து சென்னைக்கு வந்து கிளம்பக்குள்ள, நீ ஃபஸ்ட்டு பெங்களூர் வா அப்படின்னு சொல்லி அப்போ என்னை வந்து கூப்பிட்டு என்னை எல்லாத்தையும் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணதே வந்து அவங்க தான். ஸோ இப்போ வரைக்குமே நான் வந்து அங்கே தான் இருக்கேன், அப்போ செட்டில் ஆனது. ஸோ என்னுடைய ஒய்ஃப் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.